பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் சார் அவர்கள் இணைகிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் திருமலை சார். இன்னைக்கு நீட் ரத்து செய்வது குறித்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தது. 9ஆம் தேதி இன்னைக்கு நடைபெறதா இருந்தது. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கிறது குறித்து சொல்லாம அது நாடகம் நடத்துறது அப்படின்னு விமர்சனம் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு புறக்கணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தினால நீட் தேர்வு ரத்துக்கு ஏதாவது ஒரு சாதகமான சூழல் நிலவுமா? ஆரம்பத்துல இன்றைய கூட்டம் பற்றி எதிர்மறையான கருத்துகள் இருந்தது. காரணம், குடியரசுத் தலைவர் நமது மசோதாவை நிராகரித்து விட்டார். சட்டமன்றத்தில் முதல்வர் அதை அறிவிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு இந்த இப்படியான ஒரு கூட்டம் நடத்துவதால், அதாவது சட்டமன்ற கட்சி தலைவர்கள் கூட்டம் மாதிரி இது அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்லலாம், நடத்துவதால் என்ன பயன்? இது ஆரம்பத்தில் இப்படியான உணர்வு இருந்தது. ஆனால் நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றம் நேற்றைக்கு கவர்னர் அதிகாரங்கள் மற்றும் அரசியலமைப்பு சாசனத்தின் ஷரத்து 200 என்ன கூறுகிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவான தீர்ப்பு வழங்கிய பிறகு இன்றைய கூட்டம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறுகிறது. எப்படின்னா, நீட்டு தேர்வுக்கு தமிழ்நாட்டுக்கு விலக்கு வேணும், இதுதான் நம்ம சட்ட முன்வடிவு. அது முதல்ல சட்ட முன்வடிவு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அனுப்பணும். கவர்னர் அதை நிலுவையில் வைத்திருந்தார். அதுக்கு பிறகு அவர் சில விளக்கங்கள் கேட்டார். மீண்டும் அதே மாதிரியான ஒரு சட்ட முன்வடிவை தயாரித்து நம்ம கவர்னருக்கு அனுப்பணும். அதுக்கு பிறகு அவர் அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பினார். இப்ப நேற்றைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, அப்படி அனுப்ப முடியாது. முதல் முறையே நீங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கணும். என்னன்னா, ஷரத்து 200 அப்படித்தான் சொல்லுது. கவர்னருக்கான அதிகாரங்கள்ங்கிறது ஒண்ணு, அவர் அசண்டை மறுக்கலாம். 2, அப்படி அசண்டை மறுத்து திருப்பி அனுப்புனா, சட்டமன்றம் மீண்டும் ஒரு முறை நிறைவேற்றி அனுப்புனா அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லைன்னா முதலே அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும். இவ்வளவுதான் அதிகாரம். அதுல இதை தாண்டி வேற கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் இல்லை. இதை நேற்றைய தீர்ப்பு ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கு. இது எல்லாமே இது வரைக்கும் கான்ஸ்டிடியூஷன்ல கொஞ்சம் தெளிவில்லாம இருந்துச்சு. அதாவது கான்ஸ்டிடியூஷன் நம்ம 1948-49 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு 50ல நிறைவேற்றியிருக்கோம். அப்போ அரசியல் சாசனத்தை இயற்றியவர்கள் என்ன நினைத்திருப்பாங்க? வரப்போற தலைமுறையெல்லாம் ரொம்ப நேர்மையா இருக்கும், அரசியலே இருக்காது, கவர்னர்கள்லாம் அவங்க கடமையை செய்வாங்க. ஏன்னா கவர்னருங்கிறத எமினன்ட் பர்சனை தான் போடணும், அப்படிதான் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. காலப்போக்கில் காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் சரி, பிஜேபி ஆட்சி காலத்திலையும் சரி, கவர்னர்கள் மத்திய அரசின் நிகழ்ச்சியின் நிரலை நிறைவேற்றுபவர்களாக மாறிட்டாங்க. அப்போ இப்ப இருக்கிற நிலைமை வேற. அப்போ கான்ஸ்டிடியூஷன்ல தெளிவில்லாத விஷயங்களை எல்லாத்தையுமே இந்திய அரசியல் சாசனத்தின் ஷரத்துகளை தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்துக்கு வந்துருது. பல்வேறு வழக்குகள்ல அது தெளிவுபடுத்துது. இப்ப இந்த வழக்குங்கிறது கவர்னர் அதிகாரம் பற்றியதுங்க. இதுக்கு முந்தைய எத்தனையோ வழக்குகள்ல கான்ஸ்டிடியூஷனை தெளிவுபடுத்தி இருக்கு. அதான் இன்னைக்கு லா. அதாவது கான்ஸ்டிடியூஷனோட பல்வேறு வகையான தெளிவுரைகள் அடங்கிய சட்ட புத்தகங்கள் நமது கான்ஸ்டிடியூஷனை விட பல மடங்கு அதிக பக்கங்களை கொண்டது. கான்ஸ்டிடியூஷன் லாயர்ஸே பெரிய கன்ஃபியூசிங்கா இருப்பாங்க. நமக்கு புதிய கான்ஸ்டிடியூஷன் தேவைங்கிற கோரிக்கை அதுல இருக்கு. அப்படியான சூழ்நிலையில் இப்ப இருக்கிற நிலைமை, நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு என்ன நிலைமைன்னா, கவர்னர் சட்ட முன்வடிவை தாமதப்படுத்துவது தவறு, அது ஒரு பக்கம். சட்ட முன்வடிவை தாமதப்படுத்தி அல்லது திருப்பி அனுப்பி அது மீண்டும் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் போது அவர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது. அதாவது ஒரு ஆக்ஷன் எரேனியஸ், சட்ட சம்மதம் இல்லாதது, தவறானது அப்படின்னா சப்சிக்வெண்ட் ஆக்ஷனும் எரேனியஸ் தான். இதுதான் நேற்றைய உச்சநீதிமன்றம் ரொம்ப சம்மட்டி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு. அப்படின்னா குடியரசுத் தலைவரோட ஆக்ஷனும் எரேனியஸ் மாறிடுது. கவர்னர் தவறா அனுப்பிட்டாரு, குடியரசுத் தலைவருக்கு கீழே கவர்னர் வராரு. அப்ப குடியரசுத் தலைவரோட பொறுப்பு என்னன்னா, கவர்னர் தவறா அனுப்புனதை உணர்ந்து அவங்க சரி பண்ணியிருக்கணும் அதை. ஆனா அவங்களும் அப்படி சரி பண்ணல. இன் அதர் வேர்ட்ஸ், தமிழ்நாடு அரசு 2வது முறையாக நிறைவேற்றி அனுப்பிய நீட்டு விலக்கு தொடர்பான மசோதாவை பரிசீலனை செய்தது குடியரசுத் தலைவரின் தவறு, எரேனியஸ். 10 மசோதாவை பத்தி தான் நேற்று தீர்ப்பு இருக்கு, அதுல இது வரல. ஆனா தீர்ப்புல சொல்லப்பட்டுள்ள சாராம்சம் இதுக்கு பொருந்தது. இந்த நிலைமை எப்ப ஏற்பட்டுச்சுன்னா, நேற்று அதிகாலையில தீர்ப்பு வழங்கப்பட்ட பிறகுதான் இந்த நிலைமை ஏற்பட்டது. திமுக தலைமை வழக்கறிஞர் வில்சன் அவர்களும் நேற்றைக்கு இதை பத்தி இதே மாதிரியான கருத்தை தெரிவித்து இன்னைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாதிரியான ஆங்கில பத்திரிகைகள்ல இது வெளிவந்திருக்கு. இன்றைய கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுது. அப்போ அதிமுக புறக்கணித்தது தவறு. அவங்க முதல்ல புறக்கணிக்கணுங்கிற முடிவு எடுத்திருந்தாலும் நேற்றைய தீர்ப்புக்கு பிறகு அதை மாற்றி இருக்கணும். இன்னும் சொல்ல போனா நேற்றைய தீர்ப்பு பத்தியே எந்த ஒரு பெரிய ஆக்கபூர்வமான விமர்சனமும் அவங்க வைக்கல. வைகை செல்வன் மட்டும் ஏதோ சொன்னாரு. பட் வைகை செல்வன் சொல்றதுங்கிறது அது பொருத்த முடித்ததாக இருக்காது. அது சொல்ல வேண்டியது அதிமுகவின் பொதுச் செயலாளர். ஏன்னா அவர் எதிர்கட்சி தலைவர், அவர் எதுவுமே சொல்லல. நேற்றைக்கு புறக்கணிப்பு முடிவை நேற்றைக்கு அவங்க தீர்ப்புக்கு பிறகு வாபஸ் வாங்கியிருக்கணும், அதையும் அவங்க செய்யல.
இப்ப இன்றைக்கு வந்து கூட்டத்துல இது பற்றிய விவாதம் வரும்போது திமுக அரசுக்கு அது பொலிட்டிக்கல் அட்வான்டேஜா மாறும். ஏன்னா இனிமேல் வந்து இந்த நீட்டு விலக்கு சம்பந்தமான பேட்டில் உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது நேற்றைய தீர்ப்பு வந்து பெரிய அளவுக்கு நடப்பு அரசுக்கும் அதோட நீட்டு விலக்கு சம்பந்தமான அந்த மசோதாவுக்கும் ஆதரவா இருக்கும். ஏறத்தாழ நீட் தேர்வு விலக்குன்றது வந்து இந்த தீர்ப்பின் அடிப்படையில தமிழ்நாட்டுக்கு ஒரு சாதகமான அம்சமா தான் இருக்குது அப்படின்றீங்க. இந்த தீர்ப்பை அப்படியே நம்ம வெர்பாட்டியமா அமல்படுத்தணும்னா நீட் தேர்வுக்கு நமக்கு விலக்கு கொடுத்தே ஆகணும். என்ன காரணம்னா மசோதா 10 மசோதாங்க, திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவும் அதுல இருக்கு. எல்லாமே நிறைவேறியதாக சுப்ரீம் கோர்ட் அறிவிச்சிருச்சு. எப்படி அறிவிச்சதுன்னா அதோட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிச்சது. அப்போ அதே யார்ட் ஸ்டிக்கை நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்த்தோம்னா மசோதாவை திருப்பி அனுப்பும் போது பிரசிடென்ட் வந்து அந்த பரிசீலனை செஞ்சிருக்க கூடாது, ஆளுநர் திருப்பி அனுப்புறது தவறுன்னு ஆயிருது. அப்படின்னா அந்த மசோதாவும் நிறைவேற்றியதாக தான் பொருள் கொள்ளணும். ஏன்னா இன்னொரு 2 அல்லது 3 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கு. இது போக இப்ப சமீப காலமாக ஒரு 4-5 மசோதாக்கள் நிலுவையில் இருக்கு. கவர்னர் டேபிள்ல நிலுவையில் இருக்கிற மசோதாக்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வரும் போல தெரியுது. சரியான புள்ளி விவரமே இல்ல, உண்மையிலேயே பொது வெளியில இல்ல. அரசுக்கு தெரியும், ராஜ்பவனுக்கு தெரியும், நமக்கு வந்து பொது வெளியில இல்ல. ஆங்காங்கே வர்ற பத்திரிகை செய்திகள் தான். அப்ப எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமான ஒரு தீர்ப்பு இது. காரணம் இனிமேல் ஆளுநர்கள் வந்து இப்படியான தாமதம் செய்யற நிலைப்பாட்டை எடுக்க முடியாதுன்னு டைம் லைன் போட்டாச்சு. அப்போ இதற்கு முன்பு அனுப்பப்பட்டது அதுக்கான விடை என்னங்கிற கேள்வி வரும். அப்போ தமிழ்நாட்டுக்கு நீட்டு விலக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்து இதுல வருது. ஆனா அது சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லணும். இன்னொரு சிக்கல், சட்ட சிக்கல் என்ன வரும்னா இப்படியே வந்து மத்திய அரசாங்கம் இதை விட்டுறாது. சரி, இது வந்து 2 ஜட்ஜி கொண்ட அமர்வு தாங்க. பொதுவா கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்ஸ் வரும்போது 3 ஜட்ஜி இல்லைன்னா அதுக்கும் மேல அப்படிங்கிற மரபு சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. குறைந்தபட்சம் 3 நீதிபதிகள் அல்லது அதற்கும் மேல் அப்படிங்கிற மரபு இருக்கு. காரணம் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்டோட ஆரம்ப நிலையே வந்து 2 ஜட்ஜி தான். ஹைகோர்ட்டோட ஆரம்ப நிலை சிங்கிள் ஜட்ஜி. சுப்ரீம் கோர்ட்டோட ஆரம்ப நிலை நீங்க எந்த ஒரு வழக்கு கொண்டு போனீங்கனாலும் 2 ஜட்ஜி விசாரிப்பாங்க. அப்ப கான்ஸ்டிடியூஷன் மாதிரியான மேட்டர்ல வந்து 2 ஜட்ஜி பத்தாது, குறைந்தபட்சம் 3 இருக்கணும், இல்ல அதுக்கும் மேல இருக்கணும். சில கான்ஸ்டிடியூஷன் ஸ்பெஷல் பெஞ்ச் இருக்கு, 5 கூட இருப்பாங்க, ஃபுல் பெஞ்ச் கூட விசாரிக்கும். அப்போ கண்டிப்பாக மத்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா இன்றைக்கோ நாளைக்கோ இல்ல 2 தினங்களுக்குள்ளாகவோ இது சம்பந்தமான ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை ஃபைல் பண்ணும். ஃபைல் பண்ணாம இருக்காது. அதுக்குள்ள இவங்க இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். அதாவது ரொம்ப அர்ஜென்ட் ஆயிடுச்சு இப்ப இது திடீர்னு. அப்போ இன்றைய கூட்டத்தில் ஏதாவது முடிவு எடுக்கணும் அதுக்கு. அப்போ மத்திய அரசாங்கம் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணா சேம் பெஞ்சுக்கு முன்னாடி தான் வரும். சேம் பெஞ்சுனா சேம்பர் ஆர்டர். அது ரிவ்யூ பெட்டிஷன்ல வந்து ஓபன் கோர்ட் டிஸ்கஷன் கிடையாதுங்க, சேம்பர் ஆர்டர். அப்போ யூஸ்வலா வந்து எங்க ஆர்டர்ல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தான் வந்து பெஞ்ச் சொல்லும். அப்போ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போகணும், லார்ஜர் பெஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போகணும், இல்லைன்னா கியூரிட்டி சைடுக்கு போகணும். ஆக ஒரு பெரிய சட்ட போராட்டம் இதுல இருக்கு. அப்ப அந்த சட்ட போராட்டம் நீண்டு கொண்டே போகுதுங்கிறது தமிழ்நாட்டில் நீட்டு விலக்கு நம்ம பெறுவதற்கு கொஞ்சம் இடைஞ்சல். அதனால ரொம்ப விரைவாக வந்து இந்த மனுவை போட வேண்டிய ஒரு சட்ட நெருக்கடியில தமிழ்நாடு அரசும் இருக்கு. இந்த நேரத்துல வந்து அதிமுக வந்து புறக்கணிப்பு முடிவை வந்து கைவிட்டிருக்கணுங்கிறது தான் என்னோட எதிர்பார்ப்பு. நீங்க சொல்ற மாதிரி விஷயங்க 1994 சட்டப்பேரவையில வேந்தர் பல்கலைக்கழகத்துக்கு முதலமைச்சர் தான் இருக்கணும்னு ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க. அந்த அடிப்படையில அதிமுக இதை ஆதரிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸா இருந்திருக்கும். இல்ல அது ஜெயலலிதா காலத்துல நீங்க சொல்றதுங்க. இப்ப அது அதுக்கு பிறகு சரியான ஃபாலோ அப் இல்ல. ஆனா இப்ப இந்த இதுல இந்த 10 மசோதாலையும் மீன்வள பல்கலைக்கழகத்துக்கு ஜெயலலிதா பேர் சூட்டணுங்கிற மசோதாவும் நிலுவையில் வச்சிருந்தாரு அவரு. உச்ச நீதிமன்றம் நிறைவேற்றியதாக அறிவித்திருக்கிற 10 மசோதால ஒண்ணு ஜெயலலிதா பேர் சம்பந்தப்பட்டது. அப்ப அதிமுக அதை யோசிக்கணும், அதை யோசிக்கல. இது போக இப்பவுமே வந்து முதலமைச்சர் வேந்தர் கிடையாது. அது நிறைய பேர் அது தவறா புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி நம்ம சொல்லவே இல்லை. இந்த 10 மசோதாலையும் கவர்னர் தான் வேந்தர். ஆனா துணைவேந்தர்களை நியமிக்கிற அதிகாரம், பல்கலைக்கழகத்தின் நிர்வாகத்தை கவனிக்கிற அதிகாரம் கவர்மெண்ட்டுக்கு வருது. அதாவது எங்கெல்லாம் கவர்னர்ங்கிற வார்த்தை இருந்துச்சோ அதை எடுத்துட்டு கவர்மெண்ட்டுங்கிற வார்த்தையை வந்து அதற்கு பதிலாக வந்து மாற்று வார்த்தையாக போட்டு நம்ம புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்திருக்கிறோம், யூனிவர்சிட்டி ஆக்ட். அடிப்படையில் வந்துங்க இது ஒரு பழைய காலத்து பிரிட்டிஷ் ஆக்ட். அதாவது நான் படிக்கும்போது வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டி மட்டும்தாங்க, ஒரே ஒரு யூனிவர்சிட்டி தான். அப்புறம் நான் அக்ரிகல்ச்சர் காலேஜில் சேரும்போது தான் மதுரை யூனிவர்சிட்டி வந்துச்சு. அப்போ அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியே கிடையாது, மெட்ராஸும் மதுரையும் அண்ணாமலையும் இருந்தது. அண்ணாமலை வந்து தனியார் பல்கலைக்கழகம், ரெசிடென்ஷியல் யூனிவர்சிட்டி, அதை கேட்டகரிக்குள்ளே சேர்க்கல. ஸ்டேட் யூனிவர்சிட்டிங்கிறது 2 தான், மெட்ராஸ், அதுக்கு பிறகு 66க்கு பிறகு மதுரை. அப்போ இந்தியாவில் வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி 3 வகையா இருக்கு. 3 வகையான யூனிவர்சிட்டி, பெரும்பாலும் இந்த 3 தாங்க. சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு சான்சலர் யாரு அப்படின்னா பிரசிடென்ட் கிடையாது, வைஸ் பிரசிடென்ட். பிரசிடென்ட் வந்து விசிட்டர் தான். சில சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில பிஎம் சான்சலர்.
இப்படி அதுல வந்து அவங்க சௌரியத்துக்கு தான் முதல்ல இருந்தே வச்சிருக்காங்க. மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1850 1857 என்னமோங்க, எனக்கு எக்ஸாக்ட் இயர் தான் ஞாபகம் இல்லை. ஆனா பழைய காலத்து சட்டம், அதாவது பிரிட்டிஷ் காலத்து சட்டம். அப்ப ஏன் வந்து அதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அப்ப கவர்னர் ஆட்சி நடக்கு. பிரிட்டிஷ் கவர்னர்களுக்கு எல்லா எக்ஸிக்யூட்டிவ் பவரும் இருந்துச்சு. ஸோ அந்த பவர்ல இருந்து வந்து உயர்கல்வித்துறை வந்து எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க அப்படி கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம சுதந்திர இந்தியால சுதந்திரத்துக்கு பிறகும் நம்ம அதையே ரீட்டைன் பண்ணதே தப்பு. என்ன காரணம்னா, அப்ப கவர்னர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, நியமிக்கப்படல. அப்ப பிரசிடென்டோட விருப்பம் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கவர்னர் பதவியில இருக்க முடியும். அப்ப பிரசிடென்டே சான்சலர் இல்லைங்கும் போது கவர்னர் எப்படி சான்சலரா இருக்க முடியும்? எதுக்கு நம்ம பழைய ஆக்டை கட்டி மாறடிக்கிறோம்? இப்போ 3 ஆக்டை மாத்துறாங்க. பேசிக் ஆக்ட் 3 ஆக்ட. அமித்ஷா என்ன சொன்னாரு? எல்லாம் பிரிட்டிஷ் காலத்து சட்டங்க, கலானியல் ரூல். இதை வேணும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கெல்லாம் பிரிட்டிஷ்காரனோட அடிமைன்னாரு. இப்ப ஏகப்பட்ட சட்டங்கள் அப்படித்தானே சொல்றாங்க. என்னங்க நீங்க பழைய இங்கிலீஷ் சட்டத்தை பிடிச்சி தொங்குறீங்க, அப்ப ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாகவே இன்னும் இருக்கீங்க, அடிமை மனநிலையிலிருந்து ஏன் நீங்க மாறல? இதுதான் வழக்கமா பிஜேபி வைக்கிற வாதம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆக்ட்ல நம்ம அடிமை மனநிலையிலே இருக்கிறோம். அப்ப அதை மாத்தணும்னு பல முயற்சிகள், நீங்க சொன்ன மாதிரி ஜெயலலிதா காலத்துல இந்த முயற்சி நடந்தது, இப்பவும் அந்த முயற்சி நடக்குது. நடுவுல வந்து சில பல்கலைக்கழகங்கள் முதலே ஆக்டுக்குள்ளேயே நம்ம வந்து சிஎம் தான் வேந்தர்னு கொண்டு வந்துட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட இசை பல்கலைக்கழகம் இப்படி கொண்டு வந்துட்டோம். இப்ப நிறைய ஸ்டேட்ல அப்படி கொண்டு வந்துட்டாங்க. கேரளா மாதிரியான ஸ்டேட்டுகள்ல நிறைய யூனிவர்சிட்டி சிஎம் தான் வேந்தர். அப்போ வேந்தர் என்பது கூட நம்ம இதுல அப்படி சொல்லல. ஆளுநர் வந்து வேந்தரா இருக்கிறதுல யாருக்கும் ஆட்சேபணம் இல்லை. அது செரிமோனியல் ஹெட்டா இருக்கிற வரைக்கும். அவர் நிர்வாக தலைவராக மாறும்போது தான் இங்க பிரச்சனை வருது. இப்போ உதாரணமா நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகங்கள்ல நிறைய பல்கலைக்கழகத்துக்கு ஒண்ணு பொறுப்பு துணைவேந்தர்கள் இருக்காங்க, இல்லைன்னா கமிட்டி தான் கவனிக்குது. நான் படித்த வேளாண்மை பல்கலைக்கழகமே அந்த பொறுப்பு துணைவேந்தராகவே நீடிச்சுக்கிட்டே இருக்காங்க, துணைவேந்தரே கிடையாது. இப்ப மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில துணைவேந்தரே கிடையாது. அந்த இன்சிடென்ட் நடந்தப்ப அது பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. துணைவேந்தரே கிடையாது, இன்னை வரைக்கும் துணைவேந்தர் கிடையாது. என்ன காரணம்னா, கவர்னர் வந்து பிடிவாதமா சர்ச் கமிட்டி, அதாவது துணைவேந்தரை நம்ம நியமிக்கிறதுக்காக ஒரு கமிட்டி போடுறோம் இல்லைங்களா, அதுல யூஜிசி நாமினி இருக்கணும்னு அவர் பிடிவாதம் பண்றாரு. ஆனா அப்படியான ப்ரொவிஷன் இல்ல, மேண்டேட்டரியா அது இல்ல. அப்போ கவர்மெண்ட் யூஜிசி நாமினி தேவையில்லைங்குது. அப்போ சர்ச் கமிட்டி போட்டுமே நம்மளால வந்து துணைவேந்தரை தேர்ந்தெடுக்க முடியல. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து அப்ரூவ் பண்ணிருக்கிற 10 மசோதா மூலமாக எல்லா பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தரை போடுற அதிகாரம் வந்து அரசுக்கு கிடைக்கும். அரசும் ஜாக்கிரதையா கையாளணும். ஏன்னா கவர்னர் பேர்ல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறோமோ அதே குற்றச்சாட்டு அரசு பேர்ல நாளைக்கு வைப்பாங்க. நீங்க உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு தான் துணைவேந்தரா போட்டீங்க, பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட், துணைவேந்தர்கள் எல்லாம் வந்து திமுக ஆளுங்க அப்படிதான் சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு பிரச்சனை. ஆனால் ஆளுநர்கள் என்பவர்களின் அதிகாரம் பற்றிய கடிவாளம் போடப்பட்டிருக்கிறது இந்த தீர்ப்புல. அது ரொம்ப முக்கியமானது. தீர்ப்போட சாராம்சம் நீட்டு விலக்கு பெறுவதற்கு உதவியாக இருக்கும் என்று எங்களை போன்றவர்கள் கருதுகிறோம். மாற்று கருத்து இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. அப்கோர்ஸ் அது சுப்ரீம் கோர்ட் தான் தெளிவுபடுத்த வேண்டியது வரும். ஆனால் அப்படியான ஒரு விலக்குக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. தற்செயலா வந்து இன்றைக்கு அந்த கூட்டம் நடக்குது. இந்த கூட்டம் தேதி முடிவு பண்ணும்போது நேற்றைக்கு தீர்ப்பு வருங்கிற தேதி வரலைங்க. முந்தா நாள் தான் வந்து காஸ்ட் லிஸ்ட்ல பார்த்தோம் தீர்ப்பை பத்தி. அதுக்கு பிறகுதான் நேற்று காலையில பரபரப்பு வந்தது. அதுக்கு முந்தையே வந்து கூட்ட தேதி முடிவாயிருச்சு. ஸோ இது தற்செயல் நிகழ்வு தான், ஆனா அரசியல் ரீதியாக இது பயனுள்ளதாக இருக்கும். இப்ப இந்த அதிமுக பாஜக கூட்டணி சைதை துரைசாமியும் நேற்று வலியுறுத்தி இருக்கிறாரு. மீண்டும் நயினார் நாகேந்திரன் டெல்லி போயிருக்கிறாரு, அண்ணாமலையும் டெல்லி போறதா தகவல் சொல்றாங்க. என்ன இந்த மாநில தலைவர் மாற்றம் உறுதியா இருக்குமா, இந்த கூட்டணி உறுதியாயிடுமா? கூட்டணி உறுதி மாதிரி தான் தெரியுது. ஏன்னா இன்னைய கூட்டத்துக்கு வராத ரெண்டே கட்சி வந்து ஒன்று பிஜேபி, இன்னொன்னு அதிமுக. ரெண்டுமே ஒரே பாதையில் தான் பயணிக்குது. அது போக இந்த கவர்னரோட அதிகாரம் இப்படி குறைக்கப்பட்டது, பிரசிடென்ட் கவர்னர் தவறா கைடு பண்ணிட்டாருங்கிற சித்திரம் வந்துருச்சு. அப்போ ஒரு வகையில பார்த்தா குடியரசுத் தலைவருக்கும் இது இழுக்குதான், அது பெரிய பதவி. அப்போ ஆளுநர் மாற்றப்படணும், ஆளுநர் திருப்பி அழைக்கப்படணும், இல்ல ஆளுநரே ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தார்மீகமான ஒரு நிர்பந்தம் வந்துருச்சு. அப்ப அதை வந்து மத்திய அரசாங்கம் விரும்பாது, குறிப்பாக வந்து உள்துறை வந்து விரும்பாது. இப்படியான சூழ்நிலையில் மீண்டும் திமுக வெர்சஸ் பிஜேபி, அல்லது திமுக வெர்சஸ் மத்திய அரசு, அல்லது தமிழ்நாடு அரசு வெர்சஸ் மத்திய அரசுங்கிற அந்த போலரைசேஷன் வந்துருச்சு. அப்ப அதிமுகவுக்கு வேற வழி இல்லை. அதிமுக அவங்க தலைமையில கூட்டணி அமைக்கலாம்னா இன்றைய தேதிக்கு எந்த கட்சியுமே இல்லை. அதுல தேமுதிக கூட அது இன்னமும் முடிவா தெரியல. விஜய் வந்து இல்லைன்னு அவர் தெளிவா சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது அதிமுக வந்து ஐசோலேட்டடா இருக்கும்போது பிஜேபியோட தான் சேரணுங்கிற நிலைமை. பிஜேபியோட சேர்ந்தா அண்ணாமலை
ஃபேக்டர் தான் அதுல வந்து அவங்களுக்கு கடினமான ஃபேக்டர். ஏன்னா அவர் ஒரே கம்யூனிட்டி, ஒரே ஓட்டு வங்கி, அண்ணாமலை இருக்கிற இடத்துல கூட்டணி வைக்கலாம், தவறு கிடையாது. ஆனா நாளைக்கு தொகுதி பங்கீடு, அப்போ தொகுதிகளை அடையாளம் காணுதல் இருக்குல்ல, அது ரொம்ப சிக்கலா இருக்கும். அண்ணாமலை விரும்புற தொகுதியை தான் அதிமுகவும் விரும்பும். ஏன்னா ஒரே ஏரியா அது. அப்ப அண்ணாமலை மாற்றப்பட்டே ஆகணுங்கிற ஒரு நிலைமை வந்துருச்சு. மாற்றப்படுவார் என்று அண்ணாமலைக்கு இது சொல்லப்பட்டு விட்டது. இன்னைக்கு அண்ணாமலையும் டெல்லி போறாரு. நேற்றுக்கு வந்து நயனா நாகேந்திரன் போயாச்சு. அமித்ஷா வந்து இல்ல, டெல்லியில இல்ல, அவர் வேற ஏதோ டூரு. ஸோ அதுக்காக வெயிட் பண்றாங்க. அப்போ இன்றைக்கு நாளைக்கு வியாழக்கிழமை இதெல்லாம் டெல்லியில நடக்கிற பல சம்பவங்கள் அதிமுக பாரதிய ஜனதாவோட உறவோட எதிர்காலத்துக்கு என்ன ஆக போகுதுங்கிறது நமக்கு தெள்ள தெளிவா புரிய வரும். அதே நேரத்தில் இந்த நீட்டு, கவர்னரோட அதிகாரம் பற்றிய சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு, இப்படி பல சம்பவங்கள் நடப்பதால ரொம்ப பெரிய பரபரப்பாக இருக்கிறது. நன்றி சார். மற்றொரு நேரங்களை சந்திப்போம் சார்.